மாதிரி இந்த அரங்கத்துல உண்மையில ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் லட்சுமி ரவியின் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அறத்தின் அதிபதி சீதாபதி. இது ஒரே ஒரு தலைப்பு தான், ஆனா எனக்கு 3 பார்ட்டா நான் நினைக்கிறேன். இதுல சீதாபதிங்கிறது யாரு? ராமர் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். சரி, அதிபதினா என்ன? அதிபதினா என்னன்னு பார்த்தா ஒரு உரிமையாளர், இல்லைன்னா ஓனர், இல்லைன்னா லார்ட், அதாவது அவர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு எனக்கு அந்த 2வது பார்ட்டை நான் பார்த்துட்டேன். அடுத்தது அப்ப எனக்கு புரியுது, அறத்தின் அதிபதி சீதாபதி, அறத்துக்கான சொந்தக்காரர் ராமருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அறம்னா என்ன? அறம்னா என்ன யோசிச்சு பார்க்கிறேன் நானு. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கா. சரி, அதுக்கு என்ன மீனிங் இருக்கலாம்? இங்கிலீஷ்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விர்ச்சு, மொராலிட்டி, ரைட்டியஸ்னஸ், எத்திக்ஸ் அப்படிலாம் சொல்றது. சரி, இப்படின்னா என்ன அர்த்தம்? அறம் அப்படின்னா நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் எப்படி? எண்ணம், செயல், சொல் எல்லாத்துலயும் நல்லொழுக்கமா இருந்துக்கார் போல இருக்கு ராமர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? சரி, அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நல்லொழுக்கமா அப்படின்னா என்ன? என்னென்னலாம் இருக்கு? நீங்க சொல்லுங்களேன், என்னெல்லாம் இருக்கலாம்? நல்லொழுக்கம், நல்லொழுக்கத்துக்கு என்னெல்லாம் இருக்கலாம்? பணிவா இருக்கிறது, அப்புறம் அன்பா இருக்கிறது, கனிவா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, கடமை உணர்வோட இருக்கிறது, நன்றி உணர்வோட இருக்கிறது, அப்புறம் என்ன சொல்லலாம், ஒரு தன்னடக்கத்தோட இருக்கிறது, அப்புறம் வேற ஈகையோட இருக்கிறது, இரக்கத்தோட இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அறம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அறம் காத்த செம்மல், அறத்தின் அதிபதி சீதாபதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஏன் என்ன அழைச்சு பேச சொல்லியிருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சமீபத்துல தான் கம்பராமாயணத்தை படிச்சு லக்ஷ்மியின் கம்பராமாயணம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் போட்டு புதுக்கவிதை வடிவில் அப்படியே கம்பராமாயணத்தை கோணமோ அவருடைய பாத்திர படைப்போ எதுவுமே மாறாம கம்பர் சொன்னதை அதே மாதிரி நான் கொடுத்தேன். அதனால ஓரளவு நான் கம்பராமாயணத்தை படிச்சு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், ஆமா, அறத்தின் அதிபதி இந்த சீதாபதி அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். அதை தான் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சரி, இப்போ உங்களுக்குலாம் தெரியும், ராமாயணம் தசரதர்ங்கிற சக்கரவர்த்தி அயோத்தியில ஆண்டுன்றது. அப்போ என்ன ஆறுது? அவர் சிகரமா இருந்த தசரதனின் முத்தத்திலே ஒரு கவலை, சந்ததி இல்லையே தமக்கடுத்து சிம்மாசனத்திலே அமர்வதற்கு. என்னாச்சு? இவர் ராஜாவா இருந்த, ஆனா அவருடைய சித்தத்துல மனசுல ஒரு கவலை, நமக்கு குழந்தைகளே இல்லையே, நமக்கு அடுத்து யார் சிம்மாசனத்துல அமர்வா அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. அப்பதான் வசிஷ்டர் சொல்றார், நீங்க புத்திர காமேஷ்டி யாகமும் அஸ்வமேத யாகமும் பண்ணினா உங்களுக்கு புதல்வர் பிறக்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றார். இவர் பண்ற புனர்பூசம் கடகத்துடன் இணைந்து பரிபூரணமாய் பரிமளித்த பகற்பொழுதில் அரிதான ஆண்மகவை ராமன் என்று அவனிக்கு பெற்றெடுத்தாள் கௌசல்யே. புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில ஒரு பரிபூர்ணமாய் பரிமளித்த பகற்பொழுதுல பிறந்திருக்க அரிதான ஆண் குழந்தை, கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தைய அவனுக்கு இந்த உலகத்துக்கு பெற்று கொடுத்திருக்கா கௌசல்யா. கைகேயிக்கு பரதன், அப்புறம் சுமித்ராக்கு லக்ஷ்மணன், சத்ருக்னன் இப்படின்னு குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ இந்த ராமர் எப்படி இருந்தாரான்னு தெரியுமா? அரியனல் வேதமே அரிதற் கரியனாய், கரிய முகில் போன்ற மேனி கரியனாய், திருமாலின் மறுபிறப்பிற்குரியனாய் அவதரித்தான் அருள் நிறைந்த ராமபிரான். எப்படி இருக்கணும் வாழ்க்கையில, எப்படி ஜெயிக்கணும், பல சந்தர்ப்பங்கள் வரும், ஒரு இது வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும். எப்படி சாதிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். அவர் எப்படி இருந்தாராம்? கரிய முகில் போன்ற மேனி கரியனாய். முகில்னா மேகம், மழை பெய்யுற மேகம் மாதிரியான கரிய கலரோட இருந்திருக்கார். திருமாலின் மறுபிறப்பிற்குரியவன் அப்படின்னு அவதரித்தான் ராமபிரான். பரதன் அடுத்தது கைகேயிக்கு பிறந்திருக்கான். லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரும் இருக்கா இல்லையா? இவா எல்லாரும் எப்படி தெரியுமா இருந்தாலாம்? ராம இலக்குவன் பரத சத்ருக்கன் என இணைகள் 2 எனவே இருந்தனராம்.
இருப்பினும் மன்னன் ராமனுக்கே முதல் இருக்கையை இதயத்தில் ஈந்தனராம். அப்படித்தான் இருந்திருக்கா. ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன் அப்படி இருந்தா கூட அண்ணாவுக்கு தான் முதல் இருக்க மனசுல எல்லாருக்கும் அப்படி இருந்திருக்கா. அதை தவிர இவளை எப்படி வளர்ந்தா தெரியுமா? யானை, குதிரை, ரதம் ஏனைய ஏற்றம் பயின்று வேதம் உணர்ந்து யாதொரு கலையும் நீக்கல் இன்றி யாவினும் தேர்ந்தனர் தசரத புதல்வர்கள். இந்த 4 பேரும் எல்லாம் கத்துண்டு வளர்ந்துட்டு வரா. இப்போ என்னெல்லாம் நல்லொழுக்கம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம முதல்ல பணிவை பத்தி நான் சொல்லலாம்னு பாக்குறேன். அவர் இருந்தாரா இல்லையா? இருந்தார் கண்டிப்பா. நான் படிச்சேன் இல்லையா, எனக்கு பிடிச்ச இடம்னு நான் சிலதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ தசரதர் ஆட்சி புரிஞ்சிருக்க, இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் விஸ்வாமித்ர மகரிஷி வர, இங்க அயோத்தியாவுக்கு வர, தசரதருடைய அரசவைக்கு வர. அவர் சொல்றார், சித்த வனத்தினிலே யான் செய்திடும் முக்தி வேள்விக்கு தடையான அசுரர்களை செருமுகத்து காக்க வேண்டினின் கரிய நிறமுடை குமரன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நாங்கள்லாம் காட்டுல தபஸ்லாம் பண்ணியிருக்கோம், முனிவர்கள்லாம் எல்லாம் அசுரர்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா, அதனால அதை காக்கிறதுக்காக உன்னுடைய கருப்பா பையன் இருக்கான் இல்லையா, உன்னோட பையன் அவன் வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே தசரதருக்கு ரொம்ப ரொம்ப கவலையா போச்சு. படை தேர்ச்சி இல்லா சிறுவனவன் சடையுடை பரமனும் பிரம்மனும் புரந்தரனுமே இடையூறு செய்யுங்கால் உடனிருந்து நானே தடைகள் அகற்றிடுவேன் புறப்படுக அப்படிங்கிற. அச்சோ, அவனுக்கு தெரியாது, அவன் படை தேர்ச்சி இல்லை, அவனுக்கு சின்ன பையன். இப்போ சடாமுடி தடிச்ச பரமன் இருக்காரியா சிவபெருமான், அவரோ பிரம்மனோ இல்ல புரந்தரனோ யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றானா நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு இந்த உங்களுடைய யாகத்தெல்லாம் நல்ல விதமா பண்ற மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற தசரதர். ஆனா அப்போ வசிஷ்டர் சொல்றார், இல்ல இல்ல மறுத்திடே, நின் மகன் பொருத்தமுடையான் பொருத்திடுவான் அப்படின்னு சொல்றார். கூட்டின் வா, ஒன்றும் இல்லை, அவன் நல்லா மேனேஜ் பண்ணுவான், கூட்டின் வா அவனை சொல்றார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராம இலக்குவர் பரத சத்ருக்னர் அப்படித்தானே அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த 4 பேர்ல. அதனால 2 பேர் சேர்ந்து வரா, ராமர் லக்ஷ்மணர் சேர்ந்து வரா. எப்படி தெரியுமா? ஒன்றே போல் அண்ணனும் தம்பியும் வெற்றி வாழொன்றை இடையிலே கட்டி குன்று போல் உயர்ந்த இடம் தோளினில் கொற்றம் வில்லுடன் பணிவாய் நின்றனர். இங்கே வந்து பணிவா நிற்கிறா. அதை தவிர அப்பா சொல்லியிருக்கா, இந்த குரு வந்திருக்கார் கூப்பிடுறார். உடனே அவர் அவளோட போறார். அப்பதான் தாடகை வதம் நடக்கிறது. இது என்ன தெரியுமா? ஒரு குட்டி ப்ராஜெக்ட். ஏன்னா இருக்கு பின்னாடி ராவண வதம், அதோட இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் இந்த தாடகை வதத்தை அவர் பண்ணியிருக்கார். இப்படி பணிவோட அப்பா சொன்னதை கேட்டார் இல்லையா? இது ஒரு விஷயம் மட்டுமா அவருடைய பணிவுக்கு? கைகேயி கேட்டா இல்லையா 2 வரம். எப்ப கேட்டா? அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு ஏற்பாடு நடந்துருக்கு. அந்த நேரத்துல கைகேயி இந்த பூனியோட பேச்சால மனசு மாறி என்ன கேட்கிறா தெரியுமா? வரம் ஒன்றால் தன் செய் பரதனுக்கு நாடென்றாள், வரம் 2ஆல் சீதையின் கணவனுக்கு காடென்றாள் அப்படின்னு கேட்கிறா. அவர் வரம் 1, என் பையன் பரதனுக்கு நாடு. வரம் 2, தன்னோட மகன்னு சொல்லல, உன்னோட பையன்னு சொல்லல, சீதையின் கணவனா, சீதையின் கணவனுக்கு காடு அப்படின்னு கேட்கிறா. இத கேட்ட தசரதன் துடிதுடிச்சு போயிடுறாரு. அந்த வார்த்தையை அவனால கிரகிச்சுக்கவே முடியல, ஜீரணிக்க முடியல. வேகமிழந்த வேழம் போலே தசரதனும் வேகமதிர நெடுது வீழ்ந்தான் நிலம் மீதே. வேழம்னா என்ன? யானை. அப்படி யானை எப்படி வரும்? எவ்வளோ அதோடைய பலம் இருக்கும். இப்போ வேகம் இழந்து போன வேழம் மாதிரி இந்த தசரதன் வேகமதிர உடம்பு அதிர்ந்து போக தலையில விழுந்து கதறி கேட்கிறான் அவள்கிட்ட. அவர் என்ன தெரியுமா சொல்ற? பணிவோட சொல்ற, பின்னவன் பெற்றிடும் அரசென்றால் அதை எண்ணிட என் மனம் நிறைகின்றதே, நும் பணி தலைமேல் கொள்ளுகின்றேன், இப்போதே வனம் செல்லுகின்றேன் அப்படின்னு சொல்றார் அவர். பின்னவன் தான் யாரு? என்னோட தம்பி தானே அவன். பின்னவன் பெற போறான் இந்த அரசுன்னா அதை நினைக்க எனக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
உன்னோட பணியை நான் என் தலை மேல் கொள்கிறேன், தலை மேல எடுத்துன்னு நான் பண்றேன், இப்போதே வரத்துக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறார். இதுல நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த கைகேயி வரம் கேட்டதும் தசரதர் சொல்றது, இப்ப ராமர் கிளம்புறது, இந்த சிச்சுவேஷன் இது வள்ளுவர் சொன்னது அப்படியே பிரதிபலிக்கிறது. வள்ளுவர் என்ன சொன்னார்? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அப்படி சொன்னாரா? இவர் என்ன பண்ணிருக்கோம்? அழுக்காருன்னா என்ன? பொறாமை. என்னது இது, எனக்கு தானே நாடு கொடுக்குறேன்னு சொன்னேன், எப்படி நீங்க பரதனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பொறாமப்படல. அடுத்தது அவா பேராசை, இல்லை எனக்கு தான் வேணும், எனக்கு தானே நீங்க நாடு கொடுக்குறேன்னு சொன்னேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லல. அப்புறம் வெகுளினா என்ன? கோபம்னா எப்படி நீங்க எனக்கு நாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நாடு கொடுக்க அவனுக்கு கொடுப்பேன் நீங்க அப்படின்னு கோபப்படல. அடுத்தது இன்னா சொல், கடுச்சொல், திட்டலாம் இல்லையா, என்னப்பா நீங்க நேத்துக்கு எனக்கு கொடுக்குறேன்னு, அம்மா என்னம்மா எல்லாரும் நேத்துக்கு என்ன நீங்க பாட்டுக்கு சின்ன பையனுக்கு கொடுப்பீங்களா, கோச்சுன்னு இருக்கலாமா? இல்ல அதுவும் பண்ணல. இப்போ இந்த வள்ளுவர் சொன்னது என்ன தெரியுமா? இது எல்லாம் இல்லாம அறுக்கிறது அறம்னாரா? அதெல்லாம் அறுத்தாச்சு, அந்த சின்ன வயசுலயே அறுத்து அப்பவே அறத்த அந்த நிலை நாட்டியாச்சு. பணிவு பார்த்துட்டோமா? கனிவுனா என்ன? காதலால் கசிந்துருகி கனிவோட இருந்தது யார்கிட்ட? சீதை கிட்ட. அவர் இது அவர் வாழ்ந்தது திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராஜா பல மனைவிகளை மணக்கலாம், எல்லாருமே ஆண்மகன் பலரை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி இருந்த காலகட்டத்துல அவர் என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆன அன்னைக்கே சொல்லியிருக்கார், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொழேன் அப்படின்னு அன்னைக்கே அவருக்கு வாக்கு கொடுத்து அப்படி இருந்தார் இல்லையா அந்த ராமர். அவர் சீதை கிட்ட கனிவோட இருந்த எனக்கு பிடிச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்றேன். நிறைய நேரம் இருந்திருப்பார் அவர், கனிவோட தான் அவளோட இருந்திருப்பார். கூட கூட்டிட்டு போறார், வரவேண்டாம் கால் சுடும் அப்படின்லாம் சொல்றாரு, அவளோட கன்சர்ன்டா பதில் சொல்றார். எனக்கு பிடிச்ச இடம் என்ன தெரியுமா? காட்டுக்கு போறா இல்லையா, காட்டுக்கு போன உடனே லக்ஷ்மணனும் கூட வரான். ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் காட்டுல இருக்கா. அப்பதான் அவோ ஒரு மானை பாக்குறா. மாணிக்கம் பொதிந்த கானகத்து கனகமானை காணத்தகும் என்றாள், வேண்டும் என்று கை தொழுதாள். இம்மாநிலத்தில் எங்கும் இல்லை இம்மானென யாசித்தாள். என்ன சொல்றா? அப்படி மாணிக்கம் பதிச்சிருக்கு அந்த காட்டு மான்ல, கோல்டன் மான் அது. அதை worth to see it, அதை பார்க்கலாம், அவ்வளவு பார்க்கணும் எல்லாரும், அதை எனக்கு வேணுமே அப்படின்னு கை தொழுது கேட்டிருக்கா. அப்புறம் அதை தவிர என்ன சொல்றா? இம்மாநிலத்தில் எங்குமே இல்லை இந்த மான் அப்படின்னு சொல்றா, அப்படின்னு யாசிக்கிறா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா. உடனே ராமர் எம்மான் இது என்று எம்பெருமான் யோசித்தார். எப்படிப்பட்ட மானா இருக்கும் அது, என்ன மான் இது அப்படின்னு முதல்ல யோசிக்கிறார். இந்த சீத்தை யாரு? மானிட பிறவி எடுத்த மாலின் மனையாள் இல்லையா? இந்த மானிட பிறவி எடுத்த மாலின் மனையாளுக்கு இன்னைக்கு மானிடம் ஏற்பட்டது மங்காத மனக்கிறக்கம். மான் கிட்ட அவளுக்கு ஒரு மோகம் மான் வேணும்னு ஆசையா இருக்கு. உடனே இவர் ஜனகமான் சொன்ன சொல்லால் சொக்கி போய் அந்த விசித்திரமானை பிடிக்க புறப்பட்டார் சீமான். ஜனகமான்னா யாருன்னா ஜனகருடைய மகளான சீத்தையுடைய சொல்லால் சொக்கி போயிருக்கார். போகணும் தானே, வைஃப் கேட்டா போய் வாங்கி தர வேண்டாமா, என்ன கஷ்டம்னாலும் போகணும் தானே. ஆனா அவருக்கு தெரியும், இது நம்ம பள்ளி கொண்ட அந்த சயனத்திலேருந்து இப்ப எழுந்துன்னு வந்திருக்கோமே, இது எதுக்குன்னா ஒரு காரியம் இருக்கு, அது பயனற்று போகக்கூடாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சாராம். இது கம்பர் சொல்றாரு அப்படின்னு. ராமருக்கு தெரியாது தான் திருமாலோட அவதாரம்னு. ஆனா கம்பர் என்ன சொல்றார்? அந்த மாதிரி நம்ம வந்ததே ஒரு வேலைக்காக தான், அது பயனற்று போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு அவர் பிடிக்க போனாராம். எனக்கு இந்த கட்டம் ரொம்ப பிடிச்சது. அவ 2 பேரும் பேசிக்கிறது கனிவோட இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அடுத்தது அன்பு இல்ல. இப்ப நீங்க எல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அவர் அன்போட யார்கிட்ட எல்லாம் இருந்தார்? அன்போட இருந்தாரா? எனக்கு சொல்லுங்க யாராவது. அன்போட இருந்தாரா? யார்கிட்ட எல்லாம் இருந்தார் அன்போட? குஹன், வெரி குட். அப்புறம் விபீஷணன், சுக்ரீவன், வாலி.
அப்புறம் ஹனுமன் கரெக்ட். சபரி வெரி குட். ஜாம்பவான் வெரி குட். இப்படி எல்லாம் இருந்தாரு இல்லையா? இன்னும் ஒண்ணு சொல்லிடுங்க. நான் சொல்ல போறது அதுதான். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். ஏன்னா எல்லாரையும் பார்த்த உடனே அவரை அரவணைச்சு என்னோட தம்பியா ஏத்துண்டது இதெல்லாம். நான் சொல்ல போறது என்ன தெரியுமா? அன்போட எனக்கு பிடிச்ச கட்டம் ஜடாயு. ஜடாயு என்ன தெரியுமா? ஒரு கழுகு. அந்த கழுகு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தசரதருடைய நண்பனா இந்த ஜடாயு. அவருக்கு இந்த ஜடாயு மேல ஒரு மரியாதை கலந்த அன்பு. ஜடாயு என்ன பண்றது, ராவணன் சீதையை தூக்கின்னு போறான். அந்த தூக்க மாட்டான், கையால தூக்க மாட்டான், பர்ணசாலையோல எடுத்துட்டு போறான் இல்லையா? அப்போ இந்த ஜடாயு தான் பாக்குறது. பார்த்துட்டு பறந்து வந்து தன்னோட பீகால குத்துறது அவனை, தன்னோட விங்ஸால அடிக்கிறது, அவளை ப்ரொடெக்ட் பண்றது, அப்படி சண்டை போடுறது. நாம என்ன பண்றான், தன்னுடைய சந்திரஹாச பாலால அதோட விங்ஸை ரெக்கைகளை வெட்டிடுறான். வெட்டினோன்னா அவருக்கு அது துடிச்சு செத்து போடுது. செத்து போறதுக்கு முன்னாடி ராமரையும் லக்ஷ்மணனையும் சந்திச்சு விடுறது. அதுதான் சொல்றது தென் திசை நோக்கி போயிருக்கான் அப்படிங்கிறத சொல்றது. இது செத்து போயிடுது. எது செத்து போனது? யாரு? ஒரு பறவை. என்ன தெரியுமா லக்ஷ்மணர் கிட்ட சொல்ற, பெற்றெடுத்த தந்தைக்கு பித்ரு கடன் புரியவில்லை, மறைந்த இப்பறவைக்கு புரிபவர் யார் என தெரியவில்லை என பரந்த கைகளால் பூத உடலை தூக்கினான், விரிந்த ஈமத்தில் ஏற்றி வைத்து எரியூட்டினான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஏன்னா அவர் கிளம்பி வந்துடுற காட்டுக்கு வர, அதுக்கப்புறம் தான் தசரதன் அங்க இறப்பு ஏற்படுது. அதை பரதன் தான் அந்த திருவடி வாங்கிக்கிறதுக்கு வரான் இல்லையா? அவன் ஆக்சுவலா ராமரை கூட்டின்னு போதான்னு வரான். அப்புறம் அவர் வரல. அந்த மாதிரி நடக்கும் இல்லையா கதையில. திருவடியை எடுத்துட்டு போய் சுமந்து போய் நந்தி கிராமத்துல இருந்து அவன் ஆட்சி புரியான். அப்பதான் அவருக்கு தெரியறது தசரதர் இறந்துட்டாரு. அப்புறம் அவர் தர்பைகளை அடுக்கி வைத்து பித்ரு தர்ப்பணம் பண்ணிடுற. ஆனா அந்த ஈமத்துல வச்சு புள்ளி போடுற பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. அதை இந்த இடத்துல ஜடாயுக்கு அவர் தன்னுடைய கையால ஈமத்தையே பண்ணியிருக்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது, புது விஷயமா இருந்தது எனக்கு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது அவர் நேர்மையை பத்தி சொல்லலாமா? நேர்மையா இருந்தாரா? எப்ப நேர்மையா இருந்தார்? நேர்மையா இல்லாம இருந்தாரா என்ன ராமர்? எல்லா கட்டமும் நேர்மை. அவர் எல்லாரோடையும் பேசினது, பழகினது எல்லாமே, ராவணனோட சண்டை போட்டது வரைக்கும் அவர் நேர்மையை தான் ஃபாலோ பண்ணியிருக்கார். க்ஷத்ரிய தர்மம் படி நடந்திருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். நான் இப்ப சொல்ல போறது என்ன விஷயம் தெரியுமா? வாலி வதம் தான் அவர் நேர்மையா பண்ணினதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல போறேன். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வாலி வதம் அவர் மறைந்திருந்து அம்பு போட்டது ரொம்ப தப்பு, அவர் பண்ணியிருக்க கூடாது. இது இன்னி வரைக்கும் பட்டிமன்ற தலைப்பு, வழக்காடு மன்ற தலைப்பு எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. வாலி வதம் பண்ணினது கரெக்ட் தான். வாலிங்கிறது யாருன்னா சுக்ரீவனோட அண்ணா. வாலி கிஷ்கிந்தைக்கு அரசனா இருக்கான். அவ 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்தது. அதோட அவன் என்ன பண்றான், சுக்ரீவனோட வைஃப் ஊர்மை அப்படிங்கிறவிட அவன் கவர்ந்துட்டு போயிருக்கான் வாலி. இப்படி இருக்கு இல்லையா? அப்பதான் அனுமன் ராமர் லக்ஷ்மணரை மீட் பண்ற. அவர் தான் கூட்டின்னு போறார் சுக்ரீவன் கிட்ட. அவருக்கெல்லாம் தெரியும் இவர் ராமர் வந்துட்டார், நம்மளுக்கு எல்லாம் திருமாலோட அவதாரம், நம்மளுக்கு ஒரு துணை கிடைச்சிடுதுன்னு எல்லாருக்கும் தெரியறது. அனுமனுக்கு தெரியறது, சுக்ரீவனுக்கு தெரியறது, எல்லாருக்கும் தெரியறது. இங்க வந்த உடனே அவ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா எல்லாரும். இவன் சொல்றான், சுக்ரீவன், நின்னை சரண் புகுந்தேன் நான் என்று என்னை காத்தல் நிந்தன் தர்மம். நின்னை சரண் புகுந்தேன் என்னை காத்தல் நிந்தன் தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தான் அரவணைக்கிறது தான் ராமருடைய. யாராவது காலில் விழுந்து நீதான் சரணம் அப்படி சொல்லிட்டா உடனே அவளை கட்டி தழுவி அரவணைச்சுடுவார். உந்தன் பகைவன் எந்தன் பகைவன், உந்தன் சுற்றம் எந்தன் சுற்றம்னு ஒரு வாக்கு கொடுத்துடுறார். இப்போ சுக்ரீவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாச்சு, உந்தன் பகைவன் எந்தன் பகைவன், உந்தன் சுற்றம் எந்தன் சுற்றம். சரியா? அதனால அவர் வாலியை அழிக்கிறது கரெக்ட் தான். அதனால மட்டும் அழிச்சா போருமா? உந்தன் பகைவன் என்னோட பகைவன் அப்படிங்கிறதுனால இல்லை. அடுத்தது என்ன இருக்கு, அனுமன் வாலியை பத்தி சொல்லும் பொழுது, தம்பியின்
தாரத்தை வவ்வினன் அப்படின்னு சொல்றான். தம்பியோடைய வயசா கவர்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எம்பெருமான் எழுந்து விட்டார் மனம் பதைக்க, அம்பும் வில்லும் எடுத்தார் வாலியை வதைக்க. உடனே அவருக்கு நெறி தவறி இருக்காம அது பண்ணக்கூடாது. உடனே வில்லும் அம்பும் எடுத்தார் வாலியை வதைக்க. அப்புறம் அவரே தான் சொல்ற, வெம்பிடமாம் வாலியுடன் தனித்து நீ போர் புரி, வேறிடத்தில் நின்று அம்பெய்துவது அழிப்பது என் குறி அப்படின்னு அவரே தான் சொல்றார். ராமரே சொல்றார். ஏன் சொல்றார் தெரியுமா? அனுமன் வாலியை பத்தி சொல்லும் பொழுது வாலிக்கு ஒரு பவர் இருக்கு. வாலி நிறைய படிச்சிருக்கான், நிறைய மறை நூல்கள்லாம் படிச்சிருக்கான். ராவணனை வாளால் சுழற்றி பிடிச்சு சண்டை போட்டிருக்கான் ஒரு தடவை. அப்புறம் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவுவான். அந்த அளவு ஸ்ட்ரென்த் உள்ளவன் அவன். இப்படி எல்லாம் அவனை பத்தி சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு விஷயம், போர் இடத்து அணுகுவார்தம் வலிமையில் சரி பாதி வேரோடு எடுத்து தனதாக்கி கொள்ளுவான். அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான், என்னோட யாராவது எதிர்த்து நின்று சண்டை போட்டா அவளோட வலிமையில சரி பாதி நான் வாங்கிட்டுருவேன் அப்படின்ட்டு. அப்போ நேரம் நின்று சண்டை போடுறது சரியா? இப்போ நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவன் வரம் கேட்டுட்டான், ஹிரண்யகசிபு எனக்கு மனுஷனால சாவரக்கூடாது, அனிமலால சாவரக்கூடாது, எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது, இரவு பகல் இருக்கக்கூடாது, அப்படி எல்லாம் சொன்னதுனால அவர் ஒரு உருவம் எடுத்தார் இல்லையா? எடுத்துட்டு நகத்தாலேயே அவனை வதம் பண்ணினார் இல்லையா? அந்த மாதிரி இவன் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்கிட்ட எதிர்த்து சண்டை போடுவாளோட வலிமையில் சரிபாதி வாங்கிடுவேன் அப்படின்னா என்ன பண்றது? மறைந்திருந்துதான் அவனை தாக்கணும். சரியா? நம்ம இந்த முடிவுக்கு வரோம். லக்ஷ்மணன் அப்ப இன்னொரு ஒரு விளக்கம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? சரணடைந்த நின் தம்பியை அரவணைக்கையில் முறை தவறிய நீயும் சரண் புகலாம் என கருதியே மறைந்திருந்து களை எடுத்தால் அஃது மிகச் சரியே. நீ களை உன்னை நேர எடுத்தாகணுங்கிற அவசியமே கிடையாது. உன்னை மறைஞ்சிருந்து தாராளமா எடுக்கலாம். நீ களை ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது இவன் சுக்ரீவன் சரணடைஞ்சிட்டான். உடனே இவர் அரவணைச்சிட்டார். நம்மளுக்கு தான் ஆல்வேஸ் கட்டிப்பிடி வைத்தியம் தான் ராமருடையது. அடுத்தது இவனும் நான் சரணடைந்தேன் அப்படின்னா அவருக்கு யாரை கவனிக்கிறதுன்னு தெரியாது. அவர் எப்படி தெரியுமா? சரணடைந்தவரை அரவணைச்சு நல்வழிப்படுத்துறது தான் அவருடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது இவன் சரணடைஞ்சிட்டான், இவனும் சரணடைஞ்சா அவருக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அப்படிங்கிறதுனால களை எடுக்கிறதுக்கு மறைஞ்சிருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவருடைய நேர்மை. சரி, அடுத்தது நம்ம பொறுமை. பொறுமைங்கிறதும் அவர் ரொம்ப ரொம்ப பொறுமை. லக்ஷ்மணனுக்கு கூட அப்பப்ப கோவம் வரும். இந்த தசரதருக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷனலா ஆறார் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா ராமன் ஆல்வேஸ் அதை என்ன தீர்க்கதரிசியா ஆராய்ந்து பண்றதுதான் அவருடைய குணம். இதுல பொறுமையா அவர் ஒரு பதில் சொன்ன இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, சூர்பனக வந்த உடனே அவரை ராமனை பார்த்துடுறா. அவரோட அழகுல மயங்குறா. மயங்கிட்டு என்ன தெரியுமா கேட்கிறா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான்மறைகள் நமக்காக வகுத்து வைத்த மணமுறையை மனதார மேற்கொள்வோம். கந்தர்வ கல்யாணம் நிகழ்ந்து விட்டால் கட்டுக்குள் வந்துவிடும் விண்ணும் மண்ணும் அப்படின்னு அவ கேட்கிறா. அவற்றை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கந்தர்வ கல்யாணம் பண்ணிடலாம், விண்ணும் மண்ணும் நம்மளுடைய கட்டுக்கே வந்துடும் அப்படின்னு அவர் கோபப்படுவார்னு நினைச்சேன். இந்த இடத்துல அவர் கோபப்படல. சொல்றார், மனமான என் மீதின் மோகத்தை கொன்றிடு, வீணான மையலையும் வேரோடு வெட்டிடு, எரி சொல்லை விட்டொழித்து எதிரி நின்று விலகிடு, பெரும் குலமா மரக்கர்களை அறுப்பதற்கு வழிவிடு. இது எல்லாம் சொல்லிடுறாரு இந்த 4 வரியில. என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுது, அதனால என் மேல மோகம் வச்சுக்காத, அப்புறம் நான் எனக்கு அரக்கர்களை அழிக்கிற ஒரு வேலை இருக்கு, அதுக்கு எனக்கு வழிவிடு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு பொறுமையா சொல்லிட்டு அவர் போறார். ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மணன் வரான், மூக்க கட் பண்றது, இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு நம்ம போகலை. இப்போ ராமருடைய பொறுமையை நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது அவர் நன்றி உணர்வோட இருந்தாரா அப்படின்னு எனக்கு தோணிது. நன்றியோட இருந்தாரா? யாராவது அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாளா? அதாவது சுந்தரகாண்டத்துல அனுமன் அசோகவனத்துக்கு போயிட்டு
திரும்பி வந்துடுறான். ஆக்சுவலா கம்பராமாயணப்படி பார்த்தா அவர் என்ன தெரியுமா பண்ற, தையல் இருக்கும் தென் திசை நோக்கி தலையையும் கையையும் உயர்த்தி வணங்கினான். இதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கார் அவர். வந்தடைந்தான் அனுமன். அவன் வீழ்ந்து திருவடியை தொழுதிலன். ராமர் காலில் விழுந்து கூட வணங்கல. நேர ராமரை அவர் எதிர்பார்த்துருப்பார்ல. இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது சீதை எப்படி இருக்காங்கிறது தான் அவருக்கு தெரியணும். அவர் வார்த்தையால கூட கண்டேன்லாம் சொல்லல, நேரம் அப்படி பார்த்து வணங்குறார். இவ்வளவு நல்லா இது அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க இந்த சீன். உடனே திண்திரள் அவன் செயல் கண்ட ராமனும், அவனுக்கு புரிஞ்சு ராமருக்கு, நன்னிலையில் உள்ளாள் நங்கை இவன் கண்டு வந்ததும் உண்டு அவள் கற்பு நெறியும் நன்று அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுடுறது இந்த ஒரே ஒரு செயல்ல. உடனே ராமன் நன்றி பெருக்கோட வீங்கின வீர தோள்கள் விம்மின கரு பிடிகள் இரண்டும் அவருக்கு, ராமருக்கும் இந்த இடத்துல வார்த்தை சொல்ல முடியல. நன்றி பெருக்கோட அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. வீர தோள்கள் வீங்கின. உடனே அவருக்கு அப்படி கூட இருக்கலாம், ரெடியா போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா கூட இருக்கலாம். அவனை பார்த்த உடனே இதான் அவருடைய ரியாக்ஷன். இதை தவிர யுத்த காண்டமும் முடிஞ்சு விடுறது. இவாள்லாம் இலங்கைக்கு போய் ராவணனை வென்று எல்லாரும் திரும்பி அயோத்திக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகமும் நடந்து விடுறது. அப்போ அவர் அனுமனை கூப்பிட்டு, யார் உதவிடற்கு ஒத்தார் நீ அலால் பேருதவிக்கு செயல் பிரிது இல்லை, போருக்கு உதவிய தின் தோளால் எமை பொருந்துர தழுவுக அப்படின்னு சொல்ற. இது எனக்கு சொல்றதுக்குள்ளேயே எனக்கு தழுதழுக்கிறது. என்னன்னா, யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா, நீ இல்லைன்னா நீ பண்ணின இந்த பேருதவிக்கு நான் ஏதாவது மாற்று பண்ண முடியுமா என்னால? அதனால நீ போருக்கு உதவித்தே உன்னுடைய தின் தோள், அதால என்ன தழுவிக்கோ அப்படின்னு தன்னுடைய நன்றியை இப்படித்தான் ராமர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார் அனுமன் கிட்ட. இது ஒரு அழகான காட்சி. அப்புறமா அவருக்கு கடமை உணர்வோட இருந்தாரான்னா அதுவும் இருந்திருக்கார். கடமை உணர்வோட இல்லாம அவர் இளவரசனா இல்லை, கடமை உணர்வோட இருந்தார். இப்போ அயோத்தியா காண்டத்துல கைகேயி வரம் கேட்ட உடனே ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் காட்டுக்கு போறா இல்லையா? போன உடனே இந்த ஊர் ஜனங்களே அவர் பின்னாடி வருது, அழுதுண்டே வருது. ஊர் மக்கள் அத்தனையும், ஏன்னா முத நாள் தான் பட்டாபிஷேகம்னு எல்லாரும் ரொம்ப குஷியா சந்தோஷமா இருக்கா. இன்னைக்கு அவர் காட்டுக்கு போறார். அவர் பின்னாடி எல்லாரும் வரா நடந்து. சுமித்ரன் அப்படிங்கிறவன் தேர் ஓட்டின்னு போறான். ராமர் லக்ஷ்மணர் சீதாவை வச்சுட்டு இவெல்லாம் பின்னாடியே நடந்து வரா. ஒரு இடத்துல நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறா. அப்போ ராமருக்கு கஷ்டமா இருக்கு, இவெல்லாம் பின்னாடி வராளே என்ன பண்றது அப்படின்னு. சுமித்ரனை கூப்பிட்டு, உம்மால் செய்யத்தக்க செயலொன்று உள்ளது, எம்பால் அன்பு கொண்டு என்னை தொடர்வார் பலர் உண்டு, பூண்ட பேரன்பினாரை அனுப்புவது எளிதன்று, உடனழைத்து செல்வதும் முறையன்று அப்படிங்கிற. சுமித்ரனை கூப்பிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, இன்னும் என் மேல அன்பு கொண்டு இவ்வளோ சிட்டிசன்ஸ், இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்னோட வந்துருக்காளே, இவாளை நான் திருப்பி அனுப்புறது சரியா, திருப்பி அனுப்புறதும் எளிதும் இல்லை. சரியா தப்பாங்கிறத விட எளிது இல்லை, அவ கேட்க மாட்டா. உடனழைத்து செல்வது முறை இல்லை. இப்போ வேண்டுவது யாதெனில் இவர் விழிப்பதற்குள் தூண்டிடனும் வெறும் தேரை நகர் நோக்கி. எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்ககிட்ட, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்குள்ள நீ தேரை, நாங்க எப்படி போறோம் காட்டுக்கு, நீ தேரை எடுத்துட்டு நகர் நோக்கி போயிடு. நாங்க அந்த நேரம் சென்றிடுவோம் அவ்வமயம் வனம் நோக்கி. நாங்க காட்டை நோக்கி போறோம். தேர் சுவட்டால் இவர் மேல்வார் நகர் நோக்கி. தேர் சுவடு இப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் தேர் நாட்டுக்கு தான் போயிடுக்கு போல இருக்குன்னு அவள்லாம் போயிடுவா அப்படின்னு அவர் எப்படி ஒரு கையாண்டு இருக்கார் இந்த இடத்துல. அந்த குடிமக்களை போயிட்டு வாங்கோன்னு சொல்லல, நீங்கள்லாம் வர வேண்டாம்னு சொல்லல, மறுத்து சொல்லல. ஆனா நான் போகாம இருக்கவும் முடியாது. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவ்வளோ அழகா அவர் கையாண்டு இருக்கார். தன்னடக்கமும் இருந்திருக்கு அவருக்கு.
இப்போ ஏன்னா சுக்ரீவன் அனுமன் ரெண்டு பேருமே ராமரை பார்க்குறா. ரெண்டு பேருக்கும் தெரியுது அவர் திருமாலோட அவதாரம்ங்கிறது அவளுக்கு புரியுது. வாலியை வதைக்கணும் அப்படின்னு சொல்றா. சொல்லும் பொழுது இந்த சுக்ரீவனுக்கு சரி இவர் தான் ஹெல்ப் பண்ணணும், நீ வந்துட்டு எனக்கு அப்படியெல்லாம் நினைக்கிற. ஆனா கூட என்ன தெரியுமா சொல்ற, வாலி என்பால் தீப்பிழம்பிற்கு ஒப்பாவான், அவனை வாயால் ஊதி ஓய்ப்பதென்பது தப்பாகும் அப்படிங்கிற. நீ வாலினா தீப்பிழம்பு மாதிரி சும்மா சாதாரணமா நினைச்சுக்காத, அவனை வாயால ஊதி அணைக்க முடியாது அப்படின்னு ராமர்கிட்டயே சொல்ற. அதுக்கு ராமர் ஒரு தன்னடக்கம் இல்லாதவரா இருந்தா, அச்சா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு நான் சண்டை போட்டுடலாம், அது பண்ணிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் ஜெயிச்சுடுவேன்னு சொல்லலாம். அவர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, கேட்டுட்டு இருக்காரு அவர் சொல்றத. சரி, சுக்ரீவன் என்ன சொல்றான், ஓங்கி பருத்த மராமரங்கள் ஏழினூடே பாயும் உனதம்பால் நீங்கும் என் மனத்திடவே அப்படிங்கிற. மனசுல ஒரு இடர் இருக்கான், என்ன ராமன் ஜெயிப்பானா. வாலி ரொம்ப திறமையானவன், ரொம்ப வீரன். இப்போ வாலியை இவனால ஜெயிக்க முடியுமான்னு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருந்திருக்கு சுக்ரீவனுக்கு. என்ன சொல்றாரு, இந்த ஒரு மரங்கள் 7 இருக்கு இல்லையா, அது வழியா ஒரு அம்பு விடணும், அது வழியா அந்த அம்பு போய் அடுத்த பக்கம் விழணும். அப்படி பண்ணி நீங்க உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நான் நம்புறேன் உன்னால வாலியை ஜெயிக்க முடியும்னு கேட்கிறாரு சுக்ரீவன். இவர் அதுக்கு கூப்பிடல, ஒண்ணு சொல்ல. மறுவிழா சுக்ரீவன் மனக்குறை போக்க வேண்டி பிரளயத்தும் தாழாத பெருமரங்கள் 7 வழி சத்புருஷன் நமலன் சப்தஜாதி அம்பேதான் சத்திய லோகத்தின் சப்த நாடியும் அதிர்ந்து நடுங்கின. இவன் மறுவிழா சுக்ரீவன் குற்றமற்றவன் தான். அவன் கேட்கிறான் உன்னால முடியுமா, ஏன்னா வாலி ரொம்ப வீரனாச்சே அப்படிங்கிறதுனால கேட்கிறான் அப்படின்னு அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல. குற்றமற்ற சுக்ரீவன் மனக்குறைய போக்குறதுக்காக பிரளயம் வந்தா கூட விழாதான், ஒண்ணுமே ஆகாது, அந்த மாதிரியான மரங்கள் 7 மரங்கள் அது வழியா இந்த சத்புருஷன் அமலன், உண்மையான புருஷன் நம்ம பேசிட்டு இருக்கோமே, அதேதான் அறத்துக்கு அதிபதியான அமலன் சப்தஜாதி அம்பு போடுறான். இந்த சத்திய லோகத்தின் சப்த நாடியும் அதிர்ந்து நடுங்கிருக்கு, அது வழியா போயிடுது. அப்புறம் தான் நம்புறான் சுக்ரீவன். அதுக்கப்புறம் வாலி வதம் நடக்கிறது. சரி, அடுத்தது எனக்கு இரக்கம் பத்தி சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். அவருக்கு இரக்கம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கா, இருந்திருக்குமா ராமருக்கு? இருந்திருக்கு. அவர் என்ன காட்டுல போறா, யுத்த காண்டத்துல இந்திரஜித் லக்ஷ்மணன் மேல நாகபாசம் போட்டுறான். நாகபாசம்ங்கிறது என்னன்னா, ஒரு அம்பு போட்டா பாம்பு மாதிரி வரும் அம்பு. அவளுடைய சண்டை போடுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அதிகமா இப்ப இருக்கிற அந்த சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல கூட இன்னும் அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் யாரும் பயன்படுத்தல. நம்ம சினிமாக்கள்ல எல்லாம் கூட அந்த மாதிரி அண்டை காட்சிகளே இல்லை. இப்போ இவன் நாகபாசம் போட்டோடனே லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துருவான். விழுந்த உடனே அவங்க பார்த்து இவர் கலங்கி புலம்புறார் பாருங்கோ. அப்படி ஒரு புலம்பி தாமரை கைகளால் கால்களை தடவினான், தூமலர் கண்களை விரித்திட உதவினான், மார்பினில் துடிப்புண்டு என்ற மகிழ்ச்சியோடு தரையினில் கிடத்தினான் பெருமூச்சோடு. தடவி கொடுக்கிற தாமரை கைகள், அவருடைய கைகள், அதால கால்களை தடவுறான். தூமலர் கண்களை விரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற. மார்பில கை வச்சு பாக்குற, இருக்கு உயிர் இருக்கு அப்படின்னு தரையில போடுற. பாடா பொழிச்சுருவான் அப்படின்னு அந்த அளவு அப்படி ஒரு எமோஷனலா அவர் மேல பாசம், இரக்கம், அன்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு லக்ஷ்மணன் மேல. அதே மாதிரி இன்னொரு தடவை என்ன இருக்கு, இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் விடுறான். அப்போ மறுபடியும் லக்ஷ்மணன் மயக்கம் ஆயிடுறாரு. அப்போதான் ஹனுமன் போய் இது சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வந்த உடனே காற்றோடு கலந்த மருந்தினால் நெடுங்கணைகள் கழன்றன, பெரும் புண்கள் உலர்ந்தன. மருந்து கலந்த காத்துனால இந்த மேல சொருகின அம்பெல்லாம் கழன்று போச்சு, புண்ணெல்லாம் பட்டுக்குள்ள அதெல்லாம் உலர்ந்து போச்சு. விழித்தான் நிலையான், அவனை அன்புடன் அணைத்தான் அண்ணன். அவ்வளோ ஆசை
இரக்கம்னு வச்சுக்கலாம் நம்ம. அதை விட முக்கியமான இரக்கம் என்ன தெரியுமா? அவன் ராவணன் மேல காட்டின இரக்கம். இது என்ன ஆகுது? முதல் போர் படலம். இந்த பக்கம் ராவணன் படை, இந்த பக்கம் ராமர் படை. ராமர் படைனா என்ன? எல்லாம் குரங்கு சேனைகள் இங்க நின்று இருக்கு, இங்க எல்லாம் ராவண படை இங்க நிற்கிறது. ஏது ராமர் படையெல்லாம் அந்த குரங்குகள்ல அகல்ல போடுறது, மலைய போடுறது, அப்படி அவளோட ஆயுதம் அதுதான். இங்க இருந்து அம்பு வருது, வாள் வருது, ஈட்டி வருது, பயங்கர பிரம்மாண்ட போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆறுது தெரியுமா? காற்று மோதிட கவிழிலும் நேரு போல் காகுந்தன் கணைப்பட கடலில் விழுந்ததவன் மகுடம். சண்டை போட்டுருக்கான் இல்லையா ராவணன். அவன் மேல இப்போ மேருனா மலை, மலைய காற்று மோதினா விழுமா? ஆனா இந்த மலை விழுந்துருக்கு. ஏன்னா காகுந்தன் கணைப்பட்ட உடனே இந்த மலையோட கிரீடம் மகுடம் முதல்ல போய் கடல்ல போய் விழுந்துருது. விழுந்த உடனே அவன் விழுதுடை ஆலமரம் அண்ணான் வெறும் கையுடன் தலை கவிழ்ந்தான். விழுது நிறைந்த ஆலமரம் மாதிரி அவனுக்கு கம்பாரிசன் அப்படி. விழுதுடை ஆலமரம் அண்ணான் எல்லா ஆயுதமும் இழந்து, கிரீடமும் போய், கையில இருக்கிற வாள், ஈட்டி, அம்பு எல்லாம் அந்த சண்டையில தீந்து போய் வெறும் கையுடன் தலை கவிழ்ந்தான். தலை கவிழ்ந்தான் எதிரி. ஈஸி, உடனே ஒரு அம்பு போட்டா முடிஞ்சது, கூட்டி வந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்ற? சிறு தொழில் தீயோய் சிறை பிடித்த எம் நங்கையை விடுத்தியேன், முறைப்படி நின் தம்பியை நடத்தியேன், அருக்கிலே நிந்தன் தலையை அல்லையா, இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு கண்டிஷன் வேற வைக்கிறாரு. அவன் கையில ஆயுதம் இல்லை, அதனால அவர் வந்து இன்று போய் போருக்கு நாளை வா, எடுத்துன்னு வா, ஆயுதம் எல்லாம் எடுத்துன்னு வா அப்படிங்கிற. அதுல ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? என்னை சிறை பிடிச்சுன்னு போனியே, என்னுடைய நங்கை, என்னுடைய வைஃப நீ விட்டுட்டேன்னா, இப்போ விபீஷணன் என்கிட்ட வந்து இணைஞ்சிருக்கானே, அவனை முறைப்படி நின் தம்பியை நடத்தினேன்னா உன்னோட தலையை நான் அறுக்கல, இப்ப கூட மன்னிக்கிறேன், இப்ப கூட நான் விட்டுடுறேன். அல்லையா, இல்லைன்னா போயிட்டு நாளைக்கு ஆயுதங்களை எடுத்துட்டு வா அப்படிங்கிற. இது அவரை இரக்கத்தோடையும் வச்சுக்கலாம், அவருடைய சத்திரிய மரபுன்னு வச்சுக்கலாம், இது அவருடைய பெருந்தன்மையும் வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய குணம். இரக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது ஈகை ஏதாவது பண்ணினாரா? ஈகைனா என்ன? தானம், தர்மம், கொடை அதெல்லாம் ஏதாவது பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா, யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி வந்துடுறா. வந்தோடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறா, ராமர் சீதைக்கு. பண்ணினோடனே அவர் என்ன பண்றார்? மணிகளும் முத்தும் பொன்னும் மறையவருக்கு ஈந்து மகிழ்ந்தான். தேரையும் யானை குதிரையையும் ஆடை அணிகலன் வகைகளையும் குறைவு அற கொடுத்து முகிழ்ந்தான், நிறைவுடன் அழித்து கழித்தான். என்ன பண்ணியிருக்கார் அவர்? மணி முத்து பொன் எல்லாத்தையும் மறையவர். மறையவர்னா என்ன? கற்றறிந்த பேரறிஞர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கார், முனிவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்புறம் தேர், யானை, குதிரை, ஆடை, அணிகலன் எல்லாத்தையும் குறைவு அற, கொஞ்சம் கூட குறைவு அப்படின்னு யாருமே சொல்லாத அளவு கொடுத்து முகிழ்ந்தான், நிறைவுடன் அழித்து கழித்தான். நல்ல மனசு நிறைவோட எல்லாருக்கும் அழிச்சு கொடுக்கிறார். சரி, இப்போ ஓரளவு நம்ம நல்ல குணங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓரளவு. அறத்தின் அதிபதி சீதாபதி தானே. அரக்கர்களை அழிக்கவென்றே அவனியிலே அவதரித்தான். அறத்தின் அதிபதிதான் நம்மை அரவணைக்கும் சீதாபதி. அறத்தின் அதிபதிதான் நம்மை அரவணைத்து காக்கும் சீதாபதி. ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். இதுவரைக்கும் நான் ரசிச்ச கட்டங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்து இத்தனை நேரம் பேசினதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நான் படித்த இந்த கவிதைகள்லாம் என்னுடைய லக்ஷ்மியின் கம்பராமாயணம்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ மரபு கவிதைகள் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது, அதனால புது கவிதையில தமிழை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன். லக்ஷ்மியின் கம்பராமாயணம்னு 2 வால்யூமாக கொடுத்துருக்கேன். 4 காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கீர்த்திதா காண்டம் 1 வால்யூம்,
அப்புறம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் 2வது வால்யூமாக கொடுத்து கிரி ட்ரேடர்ஸ் மூலமாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கிரி ட்ரேடர்ஸ் கடைகளில் இந்த புத்தகம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். எனக்கு உங்களுடைய விமர்சனங்களை சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படிங்கிற சேனலில் நான் கொடுத்த லக்ஷ்மி கம்பராமாயண வர்சஸை நான் அப்படியே என்னுடைய குரலில் கொடுத்துன்னு வரேன். அதை தவிர பல கோவில்கள், நான் ரசித்த பல விஷயங்களை அந்த சேனலில் நான் கொடுத்துட்டுருக்கேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த மாதிரி கற்றறிந்தவர்களுடைய விமர்சனங்கள் தான் ஒரு படைப்பாளிக்கு ஊக்கத்தை அளிக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.